அப்ப நாங்க என்ன செய்யணும்? வணக்கத்தை செய்யத்தான் வேணும் ஏதமான மட்டுக்கு. நஃபிலான வணக்கங்களை குறைய செய்தாலும் இந்த கல்பு பரிசுத்தமாக இருக்கணும். புறாம வஞ்சகம் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நானுங்கிற உணர்வு ஹக்தால ஹல்குக்கு வேறானவனுங்கிற உணர்வு, இது பொறாம, கோபம், வஞ்சகம், பெருமை இடிப்பதை விட மோசமானது. பொறாம, பெருமை, வஞ்சகம் என்றாலும் அது பரவாயில்ல ஒரு அளவு. இந்த நானுங்கிற உணர்வு, நான் ஹக்குக்கு வேறுங்கிற உணர்வு, ஹக்தால ஹல்குக்கு வேறானவன் என்கிற உணர்வு இருக்க, இது பெருமை இருக்கிறத விட, புறாம இருக்கிறத விட, வஞ்சகம் இருக்கிறத விட, கோபம் இருக்கிறத விட மிக மோசமானது. ஆகையினால நாங்க என்ன செய்ய வேணும்? இபாதத்துக்களை செய்யறதோட இந்த கல்ப பரிசுத்தமா வச்சுக்கணும். எங்க எல்லாருக்கிட்டையும் கோபம் இருக்கா இல்லையா? கோபம் இருக்கு. கோபம் எடுக்கக்கூடிய இடத்துல நான் கோபம் அடைய வேணுமே தவிர கோபம் அடையக்கூடாத இடத்துல கோபம் அடையும் போது அது கல்ப கரலாக்கும், கல்ப கருத்து வைக்கும். அதுக்காண்டி கோபப்படக்கூடாதுன்னு நாம் என்ன செய்யப்பட இருக்கப்பட ஓதி கொடுக்குற ஆலிமும் உள்ள பாடத்தை ஒழுங்கா சொல்லாட்டி என்ன செய்யணும்? ஏசணும், கோபப்பட வேணும், அடிக்க வேணும். ஒரு ஆசிரியன் மாணவன் தவறு செய்யும் போது கோபப்பட வேணும், ஏச வேணும், அடிக்க வேணும். ஒரு மனைவி தவறு செய்யும் போது கோபப்பட வேணும், அடிக்கிற இடத்தில் அடிக்கிற வேணும், ஏசுகிற இடத்தில் ஏச வேணும். இதனால மொத்தமாக கோபம் வரக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல. என்ன சொல்ல வந்தா, நீங்க தெரிஞ்சுக்கணும், தௌஹீத்வாதிகள் இந்த தௌஹீத் வழியில நீங்க போறீங்க, உங்களோட கல்வியில எண்ணம் இருக்கும், நாங்க தௌஹீதை நல்லா தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் இடத்துல நல்ல மனுஷனாகணும், விஷயங்களை விளங்கணும், சாலிஹீன்களாகணும் அல்லது அவுலியாக்களாகணும், அல்லாஹ்வுடைய காட்சியை பெறணும்ங்கிற நல்ல எண்ணம் எல்லாம் இருக்கு. இந்த கல்வியையும் சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் சொல்ல வந்த என்ன விஷயம் என்றால், ஜாத்து, சிஃபத்து, இஸ்ம் என்று இந்த தௌஹீதில் ஞான பேசக்கூடிய ஞானிகள் ஞான கலை சொல்லாக இந்த சொற்களை பாவித்து வருகிறார்கள். ஜாத்து, சிஃபத்து, இஸ்ம். இது எல்லா காலத்திலும் ஞானிகள் ஞானக்கலையில் பாவித்த கலை சொல்லுத்தான். ஆனால் இந்த சொற்களுக்குரிய விபரத்தை ஷேகுமார்கள், உலமாக்கள், முரீதீன்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஜாத்தென்றும் சிவத்தென்றும் இஸ்ம் என்றும் பேசி வந்த காரணத்தினால் அந்த முரீது பிள்ளைகளின் உள்ளம் அறிவுத்துறையில் எந்த அளவு வளர்க்கப்பட வேண்டுமோ அந்த அளவு வளர்க்கப்படவில்லை. இதுதான் காரணம். ஜாத்தென்று பேசுவார்கள், இஸ்ம் என்று பேசுவார்கள், சிவத்தென்று பேசுவார்கள். இப்ப நான் பேசுறேன் உங்கள் மத்தியிலேன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு என்ன விளங்கிச்சு? ஜாத்தங்காரு, சிவத்தங்காரு, இஸ்மங்காரு என்றது தான் விளங்கிச்சு. அது என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. கடந்த காலங்களிலும் அது தெரியாமல் இருந்ததினால் தான் தரீக்கத்து வழியிலே நசீஹத்து பெற்ற எத்தனையோ மக்களும் இந்த இல்மை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். அவ புரிந்து கொள்ளாமல் இருந்ததுக்கும் ஷேகுமாரும் ஒரு காரணம். அவங்களாவது என்ன செய்யணும்? தம்பி, நான் கண்டா இன்னது விளங்கப்படுத்தி புட்டு புட்டு காட்டி விளங்கப்படுத்தினாத்தான் இந்த மக்கு பயலுக்கு மட்டி பயலுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் என்றாலும் புரியும். பல தடவை சொல்லும் போதுதான் ஒரு தடவேனும் அது மனசிலே பதியும். இஸ்மன்றா என்ன, சிவத்தன்றா என்ன என்று சொல்லி காட்ட வேணும். நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள், இருந்தாலும் அதை தெளிவுபடுத்துவதற்காக இன்னும் நான் சில உதாரணங்களை தந்து உங்களுக்கு தெளிவை தருகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாத்து, சிவத்து, இஸ்ம் என்று மூணு இருக்கு. இது அல்லாஹ்வுக்கும் இருக்கு, சிருஷ்டிக்கும் இருக்கு. அல்லாஹ்வுக்கும் இருக்கு, ஹக்குக்கும் இருக்கிறது, ஹல்குக்கும் இருக்கிறது. ஜாத் என்றால் என்ன? உடல் என்று சொல்லலாம். இப்ப
அப்துல் ரவுஃப் என்பவருடைய தாத்து எது என்று கேட்டால் இந்த உடலை தான் காட்ட வேண்டும், இதுதான் அவருடைய தாத்து என்று. திறப்பு என்ற பெயருக்குரிய தாத்து எது என்றால் இதை காட்ட வேண்டும், இந்த உடலை காட்ட வேண்டும். திறப்பின் உடல் தானே இது, இந்த உடலை காட்ட வேண்டும், இதுதான் தாத்து என்று. அப்துல் ரவுஃப் என்ற பெயருக்குரிய அந்த பெயர் கொண்டு பெயர் வைக்கப்பட்ட வஸ்து எது, இந்த உடல், இதை தாத்து என்று சொல்லப்படும். இந்த ஒலி வாங்கி என்ற பெயரை கொண்டு பெயர் வைக்கப்பட்ட முசம்மா தாத்து எது என்றால் இந்த ஒலி வாங்கியின் உடலைத்தான் காட்ட வேண்டும். ஒரு சிருஷ்டியினுடைய உடலை தாத்தென்று சொல்லப்படும். இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும், தாத் என்றால் ஒரு பெயர் கொண்டு எதற்கு பெயர் வைக்கப்படுகின்றதோ அந்த பெயர் வைக்கப்பட்ட வஸ்துவின் உடலை குறிக்கும், அந்த பெயர் வைக்கப்பட்ட வஸ்துவை குறிக்கும். ஒலி வாங்கி என்ற பெயர் கொண்டு பெயர் வைக்கப்பட்ட வஸ்து எது, இதைத்தான் காட்டுவீங்க, இந்த ஒலி வாங்கியுடைய உடலைத்தான் காட்டுவீர்கள், இதுதான் பெயர் வைக்கப்பட்டது. இதுக்கு என்ன சொல்றது அரபுல, முசம்மா, பெயர் வைக்கப்பட்டது. தாத் ஒலி வாங்கி என்பது பெயர், அதே போல திறப்பு என்பது பெயர். இந்த திறப்பு என்ற பெயர் கொண்டு பெயர் வைக்கப்பட்ட வஸ்து எது, முசம்மா, இந்த திறப்பின் உடல். அப்ப இது தாத்து. அதுபோல அப்துல் ரவுஃப் என்ற இஸ்மை கொண்டு பெயரை கொண்டு பெயர் வைக்கப்பட்ட முசம்மா எது, இந்த அவருடைய உடல். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தாத் என்றால் என்ன என்பது விளங்கிட்டு, பெயரும் விளங்கிட்டு, அந்த தாத்துக்கு சொல்லப்படுகின்ற, அந்த தாத்தை அழைக்கப்படுகின்ற பிணம் காட்டக்கூடிய ஒரு சொல், அது இஸ்ம், பெயர். இப்ப நான் 3 சொல்லியிருக்கேன், நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஒரு தாத்து திறப்பொன்று ஒரு தாத்து காட்டியிருக்கேன், ஒலி வாங்கி என்று ஒரு தாத்தை காட்டியிருக்கேன். இந்த 3க்கும் 3 பெயர் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு வாங்கி போச்சு, தாத்து வந்துட்டா அதுக்கு பெயர் ஒன்று வந்துடும், 3 பெயரும் இருக்குங்கிறது வழங்கி போச்சு. இப்ப 3லும் சிவத் இருக்கின்றானே, நாங்க சொன்னதானே, தாத்து இஸ்மு சிபத்து. அப்ப தாத்திலிருந்து இஸ்மு இருக்கு, சிபத்து மிரிக்கும். சிபத் என்றால் என்ன, அந்த தாத்தினுடைய தன்மை சிபத் என்று சொல்லப்படும். இப்ப என்னுடைய தாத்து, இந்த என்னுடைய உடல் தானே, இதனுடைய தன்மைகள், இதிலிருந்து வெளியாகக்கூடிய தன்மைகளுக்கு சிபத் என்று சொல்லப்படும். இந்த திறப்பு, இது உடல், இதிலிருந்து வெளியாகக்கூடிய தன்மைக்கு சிவத் என்று சொல்லப்படும். இந்த ஒலி வாங்கியினுடைய தாத்திலிருந்து வெளியாகக்கூடிய தன்மைக்கு ஒலி வாங்கியின் சிவத்து என்று சொல்லப்படும். அப்ப தன்மை. இப்ப நீங்க இதை விட இன்னும் கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு உதாரணத்தை ஒன்று எடுத்துங்களேன் பார்ப்போம். ஒரு கொச்சிக்காய் எடுங்க, ஒரு கல்கண்டு துண்டை எடுங்க, உதாரணத்துக்கு சொல்றோம். இதை விட கொஞ்சம் பதியும் அந்த உதாரணம். கொச்சிக்காய், ஒரு கொச்சிக்காயை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு 3 இருக்கணும். என்னென்ன, தாத்து, இஸ்ம், சிஃபத். தாத்தது கொச்சிக்காய் என்ற பெயர் கொண்டு இஸ்மை கொண்டு அழைக்கப்பட்ட அந்த முசம்மா, அதுதான் தாத்து. இந்த கொச்சிக்காயோட உடல் இருக்கே, அந்த உடல் தான் கொச்சிக்காய் என்ற பெயருக்குரிய தாத்து, அதை முசம்மா என்று சொல்லப்படும். அப்ப பெயரும் வந்துட்டு கொச்சிக்காய் என்று, அந்த உடலும் வந்துட்டு நான் கையில வச்சிருக்கேன். இப்ப சிவத் என்ன, இதனுடைய சிவத்து என்ன, உரைப்பு என்ற தன்மையை தருவது. உரைத்தல் என்பது இந்த கொச்சிக்காயினுடைய சிவத்து. அதே மாதிரி கல்கண்டு எடுங்க, கல்கண்டு, கல்கண்டு என்கிறது இஸ்ம், பெயர். அந்த இஸ்மை கொண்டு பெயர் வைக்கப்பட்ட முசம்மா, அந்த தாத்தியது அந்த கல்கண்டினுடைய உடல்.
அந்த உடலினுடைய தன்மை என்ன? அந்த உடலில் இருந்து வெளியாகக்கூடிய தன்மை என்ன? இனிப்பு. அதிலே கொச்சிக்காயிலே கசப்பு அதனுடைய சிவத்து, கல்கண்டிலே இனிப்பு அதனுடைய சிவத்து. இப்ப இந்த மூணையும் வழங்கிட்டீங்க அல்லவா? இந்த மூணில் இஸ்ம் என்பதோ பெயர் என்பதோ அல்லது சிவத்து தன்மை என்பதோ அந்த உடலை விட்டும் பிரியாது. அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு வஸ்து இருக்கிறதே, அதனுடைய தாத்து உடலங்கமே. அந்த தாத்திலே ரெண்டு அம்சம், ஒன்று பெயர், ஒன்று தன்மை. இந்த பெயரை அந்த தாத்தை விட்டு பிரித்து தனியே எடுக்கவும் முடியாது. இந்த தன்மையை, உரைத்தல் என்ற தன்மையை கொச்சிக்காயை விட்டும் பிரித்து தனியே எடுக்கவும் முடியாது. இனித்தல் என்ற தன்மையை கல்கண்டை விட்டும் பிரித்து தனியே எடுக்கவும் முடியாது. அப்ப என்ன விளங்கிக் கொள்ள வேணும்? தாத்துண்டு, இஸ்ம் உண்டு, சிவத்து உண்டு. இந்த இஸ்மையும் இந்த சிவத்தையும் அந்த தாத்தை விட்டும் எக்காரணத்தை கொண்டும் பிரிக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸிஃபத்து லா துஃபாரிகுல் மௌசூஃப. தன்மை என்பது அது எதிலே தொற்றி நிற்கின்றதோ அதை விட்டும் ஒரு போதும் பிரியாது. இது பொது விதி. அஸ்ஸிஃபத்து லா துஃபாரிகுல் மௌசூஃப. தன்மை என்பது, உதாரணமாக உரைத்தல் என்பது அல்லது இனித்தல் என்பது எதை கொண்டு அது தொக்கி நிற்கின்றதோ அதை விட்டு பிரியாது. உரைத்தல் என்ற சிவத்து, அந்த தன்மை கொச்சிக்கா என்ற உடலை கொண்டு தொக்கி நிற்கின்றது, அதை விட்டு பிரியாது. இனிப்பு என்ற அந்த சிவத்து, அந்த தன்மை கல்கண்டு என்ற அந்த உடலை கொண்டு தொக்கி நிற்கின்றது, அதை விட்டு பிரியாது. இதாத்து, சிவத்து, இசும் மூணும் விளங்கிட்டீங்க. இந்த இரண்டும் அந்த தாத்தை விட்டும் ஒரு போதும் பிரியாது என்பதும் உங்களுக்கு புரிந்துவிட்டது. இதை இன்னும் விவரமா சொல்லலாம் தேவையில்லை. இப்ப இது சிருஷ்டி தான். இப்ப நான் சொன்னேன் தாத்து, சிவத்து, இசும். இந்த விஷயம் சிருஷ்டிக்கு தான் இப்ப உதாரணம் எடுத்து சொன்னேன். இதே மூன்றும் தஆலாவுக்கும் உண்டு, இறைவனுக்கும் உண்டு. தாத்துண்டு, தாத்துல்லா என்று சொல்லப்படும். இஸ்ம் உண்டு, இஸ்முல்லா என்று சொல்லப்படும். சிவத்துண்டு, சிவத்துல்லா என்று சொல்லப்படும். அல்லாவின் தாத், அல்லாவின் இஸ்ம், அல்லாவின் சிவத்து. இப்ப வாங்க, நாங்க தாத்துக்கு விளக்கம் ஏற்கனவே சொல்லும் போது என்ன சொன்னன்? கொச்சிக்காயின் உடல், கொச்சிக்காயின் தாத்து. கல்கண்டு துண்டு, கல்கண்டின் தாத்து அதனோட உடல். ஒலிவாங்கியின் உடல், இந்த ஒலிவாங்கி, இந்த ஒலிவாங்கியின் உடல், இதுதான் தாத்து என்று நான் சொன்னேனே. இதுல அல்லாஹ்வுடைய தாத்துக்கும் இந்த தாத்துக்கும் வித்தியாசம். அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் நீங்க. அல்லாஹ்வுடைய தாத் சிருஷ்டியுடைய தாத்தை விட்டும் சகல அம்சங்களிலும் மாறுபட்டது. எப்படி மாறுபட்டது? இந்த சிருஷ்டியுடைய தாத்தை எத்தனை முழம் என்று அளக்கலாமா இல்லையா? அளக்கலாம். கொச்சிக்காயை அளக்கலாம், ஒலி வாங்கி அளக்கலாம், கல்கன் துண்டு அளக்கலாம். நிறுத்தலாமா இல்லையா? நிறுத்தலாம். என்ன நிறம் என்று சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். என்னென்னமோ சொல்லலாமோ அதெல்லாம் நாங்க அதற்கு சொல்லலாம். இந்த சிருஷ்டியினுடைய தாத்துக்கு தஆலாவுடைய தாத் இத்தனை தன்மைகளை விட்டும் தூய்மையானது. நிறுத்த முடியாது, அளக்க முடியாது, என்ன நிறம் என்று சொல்ல முடியாது, எதிலும் கட்டுப்படுத்த முடியாது. கருப்பென்றும் சொல்ல முடியாது, வெள்ளை என்றும் சொல்ல முடியாது, நீலம் என்றும் சொல்ல முடியாது, பச்சை என்றும் சொல்ல முடியாது, எந்த நிறம் கொண்டும் வர்ணிக்க முடியாது. ஆனால் சிருஷ்டியுடையதா எந்த நிறத்தை கொண்டும், அதுக்குரிய நிறத்தை கொண்டு வர்ணிக்க முடியும், வர்ணிக்கப்படலாம். தஆலாவுடையதாக்கு சகலவிதமான சிருஷ்டிகளுடைய தன்மையை விட்டும் தூய்மையானதா, எதிலையும் கட்டுப்படாது.
அது அறவும் இல்லை, ஜௌஹரும் இல்லை, ஆதேயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. ஆதேயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, எதிலும் கட்டுப்படாதது. காரணம், எதிலாவது ஒன்றில் அதை கட்டுப்படுத்தினால் அது கட்டுப்பாடுடையதாக ஆகிவிடும். வெள்ளதான் என்றால் வெள்ளையில் கட்டுப்படுத்தினதாக போய்விடும். கருப்பு தான் கருப்பில் கட்டினப்படுத்தா போயிடும். சிவப்பு தான் சிவப்பில் கட்டுப்படுத்தினதாக போயிடும். அப்ப என்ன செய்யப்படாது? ஒன்றிலும் கட்டுப்பட்டவன் இல்லை, ஒன்றிலும் கட்டுப்பட்டவன் இல்லை, ஒரு நிறத்திலும் கட்டுப்பட்டவன் இல்லை என்பது கட்டுப்பாடா இல்லையா? அது கட்டுப்பாடு. சிவப்பு நிறம் என்பது கட்டுப்பாடு, கருப்பு நிறம் என்பது கட்டுப்பாடு, மஞ்சள் நிறம் என்பது கட்டுப்பாடு. ஒரு நிறமும் இல்லாதவன் கட்டுப்பாடா இல்லையா? ஒரு நிறமும் இல்லாதவன் என்பதில் கட்டுப்படுத்துகிறான், அதுவும் கட்டுப்பாடு. அதை விட்டும் தூய்மையானவன். அப்ப அவன் அறவும் இல்லை, ஜௌஹரும் இல்லை, ஆதாரமும் இல்லை, ஆதேயமும் இல்லை, அப்படியும் இல்லை, நெட்டையும் இல்லை, கட்டையும் இல்லை, குட்டையும் இல்லை என்று இப்படியெல்லாம் அவனை வர்ணிக்கப்படுகின்றதே. அது என்ன செய்ய முடியாது? அதை சொல்ல முடியாது. எதிலே தான் ஒன்றில் அவன் சொல்லித்தான், அதில் அவனை கட்டுப்படுத்தி விட்டான். ஆகவே அல்லாஹ்வுடைய தாத்து நீங்க விளங்கி கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு தாத்து உண்டு, அது மனிதனுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படி ஒன்று உண்டு, அது எப்படி இருக்கும் அது தெரியாது. அல் அஜ்ஸு அன் தர்கிஹி தர்க், அல் அஜ்ஸு அன் இத்ராகிஹி இத்ராக். அந்த தாத்தை பற்றி ஒருவன் சிந்தித்து சிந்தித்து இனி சிந்திக்க இயலாது என்ற ஒரு முடிவுக்கு வருவானே, அதுதான் அவனை பற்றிய அறிவு என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த தாத்தை எதிலும் கட்டுப்படுத்தாமல் எப்படி சிந்திக்க முடியும்? சிந்திப்பதற்கு ஏதாவது ஒன்றில் கட்டுப்படுத்தித்தான் சிந்திக்கலாம். அதுவோ கட்டுப்பாடு அற்றதாத்தாக இருப்பதினால் அதை சிந்திக்க முடியாது. அப்படியான ஒரு தாத்து அல்லாஹ்வுக்கு உண்டு, நம்பிக்கைங்க, அவ்வளவுதான். அது எப்படி இருக்கும்? அது யாராலையும் சொல்லலாம், வர்ணிக்க இயலாது. ஏன்னா எதிலே தான் ஒன்றில் வச்சுதான் அவர் வர்ணிக்க வேண்டி வரும். அப்படி வச்சு வர்ணிக்க இயலாது. கட்டுப்படுத்தினவனாக ஆகிவிடுவான், கட்டுப்படுத்தப்பட்டவனாக ஆகிவிடுவான், அவன் தூய்மையானவன். இப்ப சரி, அப்படி ஒரு தாத்திரிக்கங்கிறத வழங்கிட்டீங்க இல்லவா? அப்ப அவனுக்கு என்ன இருக்கணும்? இஸ்ம் இருக்கணும், சிஃபத் இருக்க வேணும். இஸ்ம் எது? அல்லாஹ்ங்கிறது ஒரு இஸ்ம், அர் ரஹ்மான்ங்கிறது ஒரு இஸ்ம், அர் ரஹீம்ங்கிற ஒரு இஸ்ம், அர் ரவுஃப்ங்கிற இஸ்ம். அது எத்தனை இஸ்முகள் அவனுக்கு இருக்கு? அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன என்று சொல்வதற்குதே சரிதான், ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆனால் 99 திருநாமங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்றால், இருப்பவை அனைத்தும் அவன் என்றால் அவனுடைய திருநாமங்கள் எத்தனையாக இருக்கலாம்? 99ஆகத்தான் இருக்கலாம். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 என்று ஒரு பெரும் தொகையை காட்டுவதற்காக பேசின பேச்சே தவிர 99 இறைவனுடைய திருநாமத்தை கட்டுப்படுத்திவிட முடியாது. எப்படி? மிகைப்படுத்தி பேசினது. ஒருவனுக்கு ஒரு 10 தரம் நாம சொல்லியிருப்போம் ஒரு விஷயத்தை பற்றி. ஆக 10 தரம் சொல்லியிருப்பார். சரி, 20 தரம் சொல்லியிருப்பார். தப்பினா 30 தரம் சொல்லியிருப்பார். சொல்லுவார் என்ன தெரியுமா? 1000 தரம் உனக்கு சொல்லியிருக்கேன்டா நாயே. இவர் 1000 தரமா சொன்ன? இல்லையே, சொன்னது 10 தரம் தான் அல்லது 20 தரம் தான். 1000 தரம் சொல்லி இருக்கிறேன் என்று ஏன் சொல்கிறார் என்றால், நான் உனக்கு கூடுதலாக சொல்லி இருக்கிறேன் என்ற கருத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதை மிகைப்படுத்தி பேசுவதற்காக அப்படி சொல்லுவார். இதே போல அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் என்று சொன்னவுடன் 99 தான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். எல்லாம் அவனே, அவனல்லாது ஒன்றும் இல்லை என்றால், இஸ்மாயில் என்ற திருநாமம் யாருடைய திருநாமம்? அவனுடைய திருநாமம். இப்ராஹிம் என்ற திருநாமம் ஆருடைய திருநாமம்? அவனுடைய திருநாமம்.
முஸ்தபா என்றது யாருடைய திருநாமம்? அவன் திருநாமம். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் இறைவனின் திருநாமங்கள் எத்தனை கோடி, யாராலும் எண்ணி முடிக்க இயலுமா? இயலாது. எனவே அல்லாஹ்வுடைய ذاتுக்கு பெயர்களும் இருக்கின்றன. அடுத்தது என்ன இருக்கணும்? சிவத்து, தன்மை இருக்க வேண்டும். என்ன தன்மை? கொச்சிக்காயில் உரைக்கும் தன்மை, கல்கண்டு துண்டில் இனிக்கும் தன்மை, கத்தியிலே வெட்டும் தன்மை, கல்லிலே காயப்படுத்துற தன்மை இருக்குதானே, எல்லாம் தன்மை இல்லையா? மாதிரி சொல்லுறாங்க. பேனாவில் எழுதும் தன்மை, தீயிலே நாரும் தன்மை, அத்தரிலே மணக்கும் தன்மை. அப்ப இதெல்லாம் அந்த ذاتினுடைய தன்மைகள். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ذات ஒன்று இருக்கின்றனா அங்க நாங்க நம்பிக்கிறோம். அது எப்படி என்று தான் சொல்ல முடியாது, தூய்மையானது. அதற்கு பேரும் இருக்கின்ற நம்பிக்கொள்கிறோம். இன்னும் எதை நம்ப வேண்டும்? அதற்கு சிவத்தும் உண்டு, தன்மையும் உண்டு. என்ன தன்மை? 99 திருநாமங்கள்ல தொழில் பெயராக வருகிறே அவ்வளவும் அவனுடைய தன்மைதான். எப்படி? வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் என்றெல்லாம் வருகிற 99 இதுல அல்லாஹ் என்கிற திருநாமம் மாத்திரம்தான் அவனுடைய ذاتுக்கு உரிய பெயர், இயற்பெயர், ذاتின் பெயர். அடுத்தது ரெண்டு அல்லாஹ்வுல இருந்து அடுத்தல வாங்க. அர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் என்று வரக்கூடிய அவ்வளவு திருநாமங்களும் அந்த ذاتில் இருந்து வெளியாகக்கூடிய சிவத்துகளை காட்டக்கூடிய திருநாமங்கள். அதான் சிவத்துகள். சிவத்தை காட்டும். உதாரணமாக உணவளித்தல் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது தானே, வேற யாருக்கும் உரியது? உணவளித்தல். ரஸாகியத்து, உணவளித்தல் என்றால் ரஸாகியத்து, உணவளிக்கும் தன்மை. இந்த உணவளிக்கும் தன்மை எதில் நிற்கணும்? அல்லாஹ்வுடைய ذاتிலே நிற்க வேண்டும். உரைப்பு கொச்சிக்காயின் உடலிலே நிற்க வேண்டும், இனிப்பு கல்கண்டின் உடலிலே நிற்க வேண்டும். இதே போல ரஸாகியத்து, உணவளித்தல் என்ற இந்த சிவத்து எங்க நிற்கணும்? அல்லாஹ்வுடைய அந்த ذاتிலே நிற்க வேண்டும். பதிலே நிற்க, அது அவனுடைய சிவத்து. பாதுகாத்தல், பாதுகாக்கிறாரு அல்லாஹ் தானே பாதுகாக்கிறவர், யாரும் பாதுகாக்கிறல தானே. அந்த பாதுகாத்தல் என்ற சிவத்து எங்க நிற்கணும்? அல்லாஹ்வுடைய ذاتிலே நிற்க வேணும். இன்னும் எத்தனை கோடானு கோடி சிவத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வெளிப்பாடுகள்ல என்ன செய்து இது தோன்றிருக்கு. இவ்வளவும் இந்த செயல்கள் எல்லாம் எங்க அல்லாஹ்வுடைய ذاتிலே நிற்க வேண்டும். இதுதான் அவனுடைய சிவத். படைத்தல், காலிகியத்து, படைத்தல், படைத்தல் என்ற தன்மை இந்த சிவத்து எங்க நிற்க வேணும்? அந்த ذاتிலே தான் நிற்க வேணும். இப்ப வழங்கிட்டு அல்லாஹ்வுக்கும் ذاتிருக்கு, அவனுக்கும் இஸ்மிருக்கு, அந்த ذاتுக்கு சிவத்தும் உண்டு. உதாரணத்தை போல ரஸாகியத்து உணவளித்தல், காலிகியத்து படைத்தல், பரிபாலித்தல், ரட்சித்தல், இப்படி பல தன்மைகள் அவனுக்கு அந்த ذاتிலே இருக்கிறது. கொச்சிக்காயை விட்டும் உரைப்பை வேறாக பிரித்தெடுக்க முடியாதது போலும், கல்கண்டை விட்டும் இனிப்பை பிரித்து வேறாக எடுக்க முடியாதது போலும், அவ்விரண்டினுடைய தன்மைகளையும் அவ்விரண்டை விட்டும் பிரித்து வேறாக எடுக்க முடியாதது போலும், அல்லாஹ்வுடைய ذاتை விட்டும் காலிகியத்து படைத்தல் என்ற சிவத்தையோ, ரஸாகியத்து உணவளித்தல் என்ற சிவத்தையோ பிரிக்க முடியாது. அவன்லாம் இருக்கும். சரி, அவன்லாம் இருக்கும், பிரிக்க முடியாண்டா கொச்சிக்காதான் உரைக்கணும், கல்கண்டு தான் இனிக்கணும், அல்லாஹ் தான் உணவு தரணும்.
அல்லாஹ் தான் படைக்கணும். இப்ப நாங்க ஒத்துக்கொள்ளுவோம் அல்லாஹ் தான் படைக்கான்றதை ஒத்துக்கொள்ளுவோம். அல்லாஹ் உணவு தருவான்ன்றத கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்றமே தவிர நம்பிக்கை சரியா வராது. எப்படி உதாரணமாக வச்சுக்குவோமே, ரஸாக்கியத்து உணவளித்தல்ங்கிறது அவனை விட்டு பிரியாது, அவன் தாத்தை விட்டு பிரியாதென்றால் எங்க இருக்கும்? தாத்துலாம் இருக்கணும். இப்ப எனக்கு சாப்பாடு இல்லை, பசியாரிக்கு சரியான மாதிரி, நான் உங்கள்கிட்ட கேட்க எனக்கு சரியான பசியாரிக்கு நீங்க என்னமும் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு கேட்க, அல்ல நான் அல்லாஹ்கிட்ட கேட்க ஆண்டவனே சரியான பசியாரிக்கு எனக்கு ஒரு உணவு வசதி செய்தா ரஹ்மானே என்று கேட்க, நீங்க வந்து ஒரு சாப்பாட்டு பார்சல் எனக்கு தாருங்க, நான் சாப்பிடணும் சாப்பாட்டை. இப்ப எனக்கு ரிசுக்கு தந்தது யாரு? கொள்கை அளவில் ரஸாக்கியத்து உணவளித்தல், ரிசுக்கு கொடுத்தல் அவனுடைய நன்மை, அவனுடைய தாத்தை விட்டு பிரியாது. அப்ப எப்படி நீங்க தந்த? அவனுடைய தாத்தை விட்டு அது பிரியாது அந்த தன்மை என்றால் எப்படி நீங்க தந்த அந்த செயல் எப்படி உங்களால உண்டாகும்? எப்படி நீங்க உணவு தருவீங்க எனக்கு? அப்ப யாரு? நீங்க அவன்தான். அவனை விட்டு என்ன செய்யல? அந்த ரஸாக்கியத்து பிரியல்ல, உங்களோட கோலத்தில் அவன் தான் தந்தது. பாதுகாத்தல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறது. பாதுகாத்தல் என்ற சிவத்து அவன் தாத்தெல்லாம் நிற்கும் வழியே வராது. பைசிக்கல்ல இருந்து உள்ள போறான், உள்ள போக கீழ்த்தன கூட்டாளி பிடிச்சிட்டான், அல்லது மரத்திலிருந்து உழுகுறான், கீழே நின்றவன் கையை பிடிச்சு தாங்கினான், அவன் கீழே விழுந்து யாகையும் இல்லை காயவும் இல்லை. மச்சான் நீ மட்டும் இல்லைன்னு அன்றைக்கு நம்மட வேலை முடிஞ்சு. பாதுகாத்துட்டான். ஆறு கீழே நின்ற கூட்டாளி பாதுகாத்துட்டான். இந்த பாதுகாத்தல் என்ற சிவத்து ஹத்தாலாவுடைய தாத்திலே விட்டு பிரியாமல் இருக்கின்ற ஒன்று. இப்போது கீழே நின்ற கூட்டாளி எப்படி பாதுகாத்தார்? அவனுடைய தாத்தை விட்டும் அந்த தன்மை பிரிந்து வந்து கூட்டாளியுடைய தாத்திலே சேர்ந்து விட்டதா? இல்லை. அப்ப என்ன கருத்து? கருத்து சரிதான், சிவத்து அவனுடைய தாத்தை விட்டு பிரியவில்லை தான். அப்ப இதெல்லாம் நடந்தது என்ன? அவனே இந்த மல்ஹரிலே இந்த உடையிலே தோன்றி உணவு கொடுத்தான், பாதுகாப்பு கொடுத்தான், ரிசுக்கு கொடுத்தான், தேவையானவற்றை எல்லாம் செய்கிறான். அப்ப இந்த உலகத்தில் சகல செயல்களையும் செய்கிறது யாருதான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 விஷயத்தை நான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன். லாத்து, சிபத்து, இஸ்ம். இது சிருஷ்டிக்கும் உண்டு, அல்லாஹ்வுக்கும் உண்டு. அதுல ஒன்றுல நீங்க கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தப்படாது. அது என்ன? தாத், அல்லாஹ்வுடைய தாத். அது எப்படி அப்பா இருக்கும்? அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியான்னு சொல்ற யாருண்டான ஒத்தன் நான் சொல்றேன், எனக்கு அந்த தாத்தை பத்தி தெரியும். இவனுடைய அறிவால் அந்த தாத்தை அளக்கின்றான். அறிவு அளவு கோலாகவும் இவன் அளக்கின்றவனாகவும் அவனுடைய தாத்து அளக்கப்படுகின்ற வஸ்துவாகவும் ஆகிறது. ஒரு வஸ்து அளக்கப்படும் போது அதை எது அளந்ததோ அது அதை விட சக்தி மிக்கதாக கருதப்படும். அவனுடைய தாத்து எங்களுடைய தாத்தை எங்கட அறிவு அளந்துட்டாமன்னா எது அளந்துச்சு? எது அளவுகோல்? அறிவு அளவுகோல். அளந்தாக்கிறாரு நாங்க. அளக்கப்பட்ட வஸ்து எது? அவனுடைய தாத். அப்போ இந்த சிருஷ்டி அக்கலங்கிற சிருஷ்டி மிகைத்ததாகவும் தாலாவுடைய தாத்து மிகைக்கப்பட்டதாகவும் இது வென்ற பொருளாகவும் அது வெல்லப்பட்ட பொருளாகவும் ஆகிவிடும். அது முஹால், ஆக முடியாது. அதைத்தான் நான் நினைத்தேன். குந்து கன்சன் மஹ்வியன் ஃபஹபப்து அன் உரப ஃபஹலக்துல் ஹல்க என்ற ஹதீஸை உங்களுக்கு சொல்ற நேரத்தில் அவன் மறைக்கப்பட்டவன் என்றால் எப்படி மறைக்கப்பட்டவன்? ஒரு வஸ்து என்னுடைய உடலை என்னுடைய ஷர்ட் மறைத்துக் கொண்டிருக்கின்றது.
ஷர்ட் என்பது மறைக்கின்ற சாமான், மறைக்கின்ற பொருள், உடல் மறைக்கப்பட்ட பொருள். அதே மாதிரி அப்படி வரும்போது இந்த உடலின் மீது ஷர்ட் அதிகாரம் கொண்டதாக ஆகுது. ஷர்ட் என்ற அந்த திரை பலம் கூடியதாகவும் உடல் என்பது அதற்கு பலம் குறைந்ததாகவும் ஆகுது. அப்ப இந்த அறிவால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளக்கப்படும் போது அல்லது அளவுகோலால் அவன் நிறுக்கப்படும் போது அளக்கப்படும் போது அவன் கட்டுப்பாடுடையவனாக அளக்கப்பட்டவனாக நிறுக்கப்பட்டவனாக ஆகிறான். அது முஹால். ஆகையினால நாங்க அல்லாஹ்வுடைய ذاتை பற்றி